ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். நான் ஒரு தங்கச் சங்கிலி வாங்க ஒரு பிரபலமான நகை கடைக்கு சென்றேன். இப்போ நான் சென்றேன் அப்படின்னு பேசுறோமா? சரி, எப்படி? ஐ வெண்ட் அப்படின்னா நான் சென்றேன். எங்க? டு எ ஃபேமஸ் ஜுவல்லரி ஷாப், ஒரு ஃபேமஸான ஜுவல்லரி ஷாப்புக்கு. டு பை எ கோல்ட் செயின், ஒரு கோல்டு செயின் வாங்க. டு பை அப்படின்னா வாங்குவதற்கு. சரிங்களா? ஃபேமஸ் அப்படின்னா பிரபலமான, செயின் அப்படின்னா சங்கிலி. நம்ம தமிழ்லயே செயின் அப்படின்னு தான் பேசுவோம் இல்லையா? அது அதிகமா. சரி, முதலில் ஒரு கிராம் தங்கத்தின் இன்றைய விலையை சரிபார்த்தேன். முதலில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ செக்ட், நான் செக் பண்ணேன். என்னத்த? த கரண்ட் கோல்ட் பிரைஸ். கரண்ட் அப்படின்னா தற்போதைய அப்படின்னு அர்த்தம். த கரண்ட் கோல்ட் பிரைஸ் அப்படின்னா தற்போதைய கோல்டோட விலைய, பெர் கிராம், ஒரு கிராம். கரண்ட் அப்படின்னா தற்போதைய, பிரைஸ் அப்படின்னா விலை. சரி, விற்பனை பிரதிநிதி எனக்கு பல புதிய வடிவமைப்புகளை காட்டினார். இந்த விற்பனை பிரதிநிதி அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தமிழ்லயே தெரியல இல்லையா? சரி, இந்த சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதுதான் விற்பனை பிரதிநிதி. தி சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ஷோட் மீ மெனி நியூ டிசைன்ஸ். விற்பனை பிரதிநிதி எனக்கு பல புதிய டிசைன்ஸை காட்டினாரு. நம்ம தமிழ்லயே டிசைன் அப்படின்னு தான் பேசுவோம். வடிவமைப்பு அப்படின்னு பேச மாட்டோம். எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு தான் பேசுவோம். பிரதிநிதி அப்படின்னு பேச மாட்டோம் இல்லையா? சரி, ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் BIS ஹால்மார்க் முத்திரை கொண்ட சங்கிலியை தேடினேன். லுக் ஃபார் அப்படின்னா தேடுதல் அப்படின்னு அர்த்தம். ஐ லுக் ஃபார் அப்படின்னா நான் தேடினேன். என்னது? எ செயின் வித் BIS ஹால்மார்க் சைன். ஒரு BIS ஹால்மார்க் முத்திரையுடன் ஒரு செயினை நான் தேடினேன். ஐ லுக் ஃபார் அப்படின்னா நான் தேடினேன். சைன் அப்படின்னா முத்திரை, அடையாளம். சரி, அது 16 கிராம் என்பதை உறுதிப்படுத்த நான் சங்கிலியை எடை போட்டேன். ஐ வெய்ட், எப்படி உச்சரிக்கணும்? வெய்ட். சரிங்களா? ஐ வெய்ட் அப்படின்னா நான் எடை போட்டேன். என்னத்த? த செயின், அந்த செயினை. த அப்படின்ற வார்த்தைக்கு அந்த இந்த அப்படின்னு அர்த்தம் இருக்கு. டு கன்ஃபார்ம் அப்படின்னா டு கன்ஃபார்ம் பண்ண, உறுதிப்படுத்த. இட் வாஸ் 16 கிராம்ஸ். டு கன்ஃபார்ம் இட் வாஸ் 16 கிராம்ஸ். அது 16 கிராம்ஸ் என்று உறுதிப்படுத்துவதற்கு ஐ வெய்ட் த செயின், நான் அந்த செயினை எடை போட்டேன். சரி, அப்புறம் நான் செய்கூலி மற்றும் சேதாரம் பற்றி கேட்டேன். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே PDFல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். ASK, ஆஸ்க் அப்படின்னா கேள் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆஸ்க்ட் அப்படின்னா நான் கேட்டேன். அபவுட் த மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜ். வேஸ்டேஜை பற்றியும், அதாவது சேதாரத்தை பற்றியும் செய்கூலியை பற்றியும் ஐ ஆஸ்க்ட், நான் கேட்டேன். மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னா செய்கூலி, வேஸ்டேஜ் அப்படின்னா சேதாரம். அந்த சங்கிலி எனக்கு நன்றாக இருக்கிறதா என்று அணிந்து பார்த்தேன். சரி, இப்போ கவனிங்க. ட்ரை ஆன், ட்ரை இதோட பாஸ்ட் தான் ட்ரைடு. ட்ரை ஆன் அப்படின்னா அதாவது போட்டு பார்க்கறது. சரிங்களா? அணிந்து பார்ப்பது. ஐ ட்ரைட் த செயின் ஆன் அப்படின்னா அந்த செயினை நான் போட்டு பார்த்தேன். டு சி, பார்ப்பதற்கு. இஃப் இட் லுக்ட் குட் ஆன் மீ, அது பார்ப்பதற்கு எனக்கு நன்றாக இருக்கிறதா. டு சி, பார்க்க. ஐ ட்ரைட் த செயின் ஆன், அந்த செயினை நான் போட்டு பார்த்தேன். திரும்பவும் சொல்றேன். ட்ரை ஆன் அப்படின்னா போட்டு பார்க்கறது. லுக் குட் அப்படின்னா பார்ப்பதற்கு நன்றாக தெரிதல். அவர்கள் GST உட்பட மொத்த தொகையை கணக்கிட்டார்கள். தே கால்குலேட்டட் அப்படின்னா அவர்கள் கணக்கிட்டார்கள். த டோட்டல் அமௌண்ட், மொத்த தொகையை. இன்க்ளூடிங் GST உட்பட. நம்ம தமிழ்லயே இன்க்ளூடிங் அப்படின்னு தான் பேசுவோம் இல்லையா? தே கால்குலேட்டட் அப்படின்னா அவர்கள் கணக்கிட்டார்கள். டோட்டல் அமௌண்ட் அப்படின்னா மொத்த தொகை. நான் பணத்தை செலுத்திவிட்டு அசல் ரசீதை பெற்றுக்கொண்டேன். PAY, பே இதோட பாஸ்ட் தான் பெய்டு. ஐ பெய்டு அப்படின்னா நான் பணம் செலுத்தினேன் அப்படின்னு அர்த்தம். ஐ பெய்ட் த பில் அப்படின்னா நான் பில்ல பே பண்ண அப்படின்னு அர்த்தம். அண்ட் கலெக்டட், மற்றும் பெற்றுக்கொண்டேன். த ஒரிஜினல் இன்வாய்ஸ், அசல் ரசீதை. இன்வாய்ஸ் அப்படின்னா ரசீது. ஒரிஜினல் இன்வாய்ஸ் அப்படின்னா அசல் ரசீது. தங்கத்தில் முதலீடு செய்வது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. இன்வெஸ்டிங் இன் கோல்டு, தங்கத்தில் முதலீடு செய்வது இஸ் a very smart decision. ஒரு மிகவும் புத்திசாலித்தனமான முடிவு. இன்வெஸ்டிங் அப்படின்னா முதலீடு செய்தல். ஸ்மார்ட் டெசிஷன் அப்படின்னா புத்திசாலித்தனமான முடிவு.
நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.